ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு மை சேனல் வைபிங் வித் அல்கா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போறோம். இந்த டிசம்பர் மந்த் வந்து நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். பிகாஸ் கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாம் வந்துச்சு இல்லையா. அண்ட் எங்களோட மவுண்ட் சர்ச்சில் வந்து ஃபெஸ்டிவல் வந்தது. ஸோ அதுலேயும் என்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பையனுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் க்ரைல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து வந்து பார்சல் வந்திருக்கு. ஸோ அவனுக்கு என்னெல்லாம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இரு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹூடி டைப்பில் வந்துட்டு ஒரு பிளேசர் தான், ஒரு ஜாக்கெட் வாங்கியிருக்கேன், ஓகேங்களா. பஃபர் ஜாக்கெட் வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது கலரு. தெரியுதா உங்களுக்கு? ஒரு மல்டி கலர்ல இருக்கும். இந்த சைட் பிங்க் இருக்கும், இந்த சைட் ரெட், எல்லோ அண்ட் பின்னாடி வந்து ப்ளூ. ஸோ இந்த மாதிரி மல்டி கலர்ல இருக்கும். ஹேண்ட் வந்து டொக்காய்ஸ் கிரீன் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது ஒரு மல்டி கலர் பஃபர் ஜாக்கெட். இது வந்து ரயனுக்காக வாங்கியிருக்கேன். வின்டர் சீசன் வருது இல்லையா. அண்ட் பிளஸ் இது வந்து ரெயினும் வந்துட்டு இதுல ரெயின் கோட் மாதிரியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் அதை வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஹூடி டைப் தான். ஹூடி டைப்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் க்ரைல தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலா அப்பப்போ வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அண்ட் பிளஸ் நான் வந்து ஆஃபர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து எனக்கு நல்ல ஆஃபர்ல கிடைச்சது. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, பேண்ட்டும் சேர்ந்து வருது. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னொன்னு வந்து பேண்ட் அண்ட் ஹூடி டைப்ல தான் வாங்கியிருக்கேன். இதுதான் இதோட ஹூடி. அந்த பேண்டோட ஹூடி வந்து இதுதான், இந்த கலர்ல ஒண்ணு. ஸோ அவங்க வந்து இப்பெல்லாம் ஹூடி டைப் தான் ரொம்ப விரும்புறாங்க போடுறதுக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து நார்மல் டிஷர்ட் அண்ட் பேண்ட் தான். இது பாருங்க, மிக்கி மவுஸ் பேட்டர்ன்ல. இது ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த டீடைலிங். ஆக்சுவலா சைட்ல ஒயிட், பிளாக் அண்ட் ரெட் கலர் ரொம்ப அவங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கும் இல்லையா. இன்னொன்னு கிறிஸ்மஸ் வைப்ஸா இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது நார்மல் டிஷர்ட் அண்ட் பேண்ட் தான், ஹூடி வராது. ஸோ இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து என் பையனுக்கு முடிஞ்சிடுச்சா. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த கலர்ல, ஆக்சுவலா வந்துட்டு நார்மலா ஒரு ஷர்ட் தான், தெரியுதா உங்களுக்கு. ஸோ இந்த பேட்டர்ன்ல ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அடுத்ததா வந்து நான் வந்து மவுண்ட் ஃபெஸ்டிவல்ல என்னெல்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க, இது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து ஒரு ஹோல்டர். அந்த நம்ம இட்லி பாத்திரம், சூடான பாத்திரம் எல்லாம், கடாயெல்லாம் பிடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா வந்து நிறைய இருந்தது ஆக்சுவலா அங்க. இந்த மாதிரி பாருங்க, செராமிக் கிளாஸஸ், செராமிக் மக். ஆக்சுவலா இதுவுமே வந்துட்டு நிறைய கலர்ஸ்ல இருந்தது. லைட் ப்ளூ இருந்தது, பீச் இருந்தது, கிரீன் இருந்தது. ஸோ நிறைய வேரியஸ் கலர்ஸ்ல இருந்தது. ஸோ இது ரெண்டும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ் கிளாஸ், ஃபிஷ்ஷோட ஃபின்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கிளாஸ். இது வந்து ஒரு 3 செட், ஒரு செட் ஃபுல்லா எடுத்து நானும் இன்னொருத்தவங்களும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கியூட்டா இருந்தது இது ரொம்பவே. இதுல வந்து நம்ம பிக்கிள் வச்சுக்கலாம், சால்ட் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சாப்பிடும்போது நம்ம வந்து இது பக்கத்துலயே வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு வேண்டியதை இதுல எடுக்கிறதுக்கு. இது வந்து அவங்களுக்கு என்ன யூஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் நெய் கூட போட்டு வச்சுக்கலாம். ஸோ அவன்ல வந்து டக்கு டக்குன்னு ஹீட் பண்ண கூட ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம கிட்ஸ்க்கு வந்து அடிக்கடி நம்ம கீ போட்டு ஏதாவது பண்ணுவோம் இல்லையா, அதை உருக்குறதுக்கு நம்ம வந்து, ஸோ அது கூட இது யூஸ் ஆகலாம். ஸோ நிறைய விதமா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்க, இங்க பாருங்க, இந்த 2 கிளாஸஸ் தான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது பார்த்த உடனே ரொம்ப அட்ராக்டிவா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் இது வாங்கிட்டேன். இது ஆக்சுவலி நல்லாவும் இருக்கு. ஆக்சுவலா எனக்கு வந்து ஒரு கப் நான் காஃபி குடிக்கிறதுக்கு டெய்லி மார்னிங் வந்து இப்ப நான் இது வாங்கினதுல இருந்து இதுலதான் நான் குடிச்சிட்டு இருக்கேன். பிகாஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா.
இது அந்த அளவு கூட எனக்கு கரெக்டா இருக்கு இந்த அளவு. ஸோ நைஸ் நைஸ் பர்ச்சேஸ்ன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இது வந்து ஒரு பிக்கிள் இல்லைன்னா வந்து புளி இல்லைன்னா உப்பு எது வேணாலும் உங்க கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை போட்டுக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஜாடி வந்து எப்போ பார்த்தாலும் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவா இருந்தால் வாங்கிடுவேன். ஸோ இந்த வாட்டியும் ஒரு எல்லோ கலர் வந்து பிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இங்க பாருங்க, இது வந்து மெயினா பிக்கிள் போட்டு வைக்கிறதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு ட்ரேல வந்து 2 எண்ணம் இருக்குது. இது வந்து நம்ம என்ன பிக்கிள் வேணுமோ, பிக்கிளும் நான் வந்து ரெகுலரா சாப்பிடுவேனா, ஸோ வந்து பிக்கிள் வந்து எப்பவுமே சாப்பிடும்போது அப்படியே எடுத்துட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு இது வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஹாய், இந்த பில்லோவும் நாங்க வாங்கினோம் மவுண்ட் ஃபெஸ்டிவல்ல. ரொம்ப கியூட்டா இருக்குல்ல இந்த பில்லோ, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால வாங்கிட்டேன். சார் உன் பில்லோ காட்டு, உன் பில்லோ எடு. இங்க பாருங்க, இது வந்து என் சிஸ்டர் இன்லா வாங்கியிருக்காங்க. அழகா இருக்கா? இது வந்து இந்த ஷேப் வருது, டஃபல் ஷேப் வருது. அழகா பேச அழகா பேசுறேன் நானா? சரி எடுத்தாங்க கடைசியா. பாய் பாய் டாடா. குடு. இந்த மாதிரி ஒண்ணு. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து மவுண்ட் ஃபெஸ்டிவல்ல வாங்கினேன். ஸோ அப்புறமா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, 3 pieces for 100ன்னு போட்டிருந்தாங்க மவுண்ட் ஃபெஸ்டிவல்ல. இயரிங்ஸ் எல்லாம், ஸோ எனக்கு இயரிங்ஸ் வந்து ஆக்சுவலி பெரிய பெரிய இயரிங்ஸ் எல்லாம் வந்து 100 150 அப்படி இருந்தது. பட் குட்டி குட்டி இயரிங்ஸ் வந்து கொஞ்சம் ஆக்சிடைஸ்ட் வந்து நான் மோஸ்ட்லி வாங்குவேனா. ஸோ இந்த வாட்டியும் அந்த மாதிரி ஆக்சிடைஸ்ட் வந்து ஒரு 3 இயரிங் எடுத்திருக்கேன். இது பாருங்க, இது ஒன்று லாவெண்டர் கலர்ல எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு மாதிரி டீல் கலர் தெரியுது அவங்களுக்கு, மேலே எலிஃபென்ட் அண்ட் கீழே வந்து இதுவும் டீல் கலர். இது 3 piece for 100ன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் வாங்கியிருக்கேன். இதோ இந்த பீஸ் தான் அடுத்த பீஸ். ஸோ இதுவுமே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொரு இயரிங் இருக்கு, அது பாருங்க, நான் வெஸ்ட் சைட்ல வாங்கினது. அது இருங்க காட்டுறேன். நான் வந்து ஆக்சுவலா ஒரு பயங்கரமான ஒரு இயரிங் பைத்தியம். சின்ன வயசுல இருந்து இயரிங் எங்க பார்த்தாலும் விட மாட்டேன். ஸோ வாங்கிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒண்ணு. இது வந்து இப்படி வந்துருது, ஆக்சுவலா இந்த சைடு வரணும் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜிம்கா நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. ஸோ இதுவும் ஒன்று வாங்கியிருந்தேன். ஆனால் என் காதில் போட்டால் இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு. முந்திலாம் வந்து ரொம்ப பெருசாக போடுவேன். பட் இப்போ கொஞ்ச நாளாக அந்த மாதிரி போடாமல் போட்டால் கொஞ்சம் லெந்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ்ஸஸ் தான். இங்க பாருங்க, என்னோட கிறிஸ்மஸ் சாரி காட்டுறேன், தெரியுதான்னு பாருங்க. இது வந்துட்டு ஒரு சாஃப்ட் சில்க் சாரி, பியோர் சாஃப்ட் சில்க். இது வந்து ஆக்சுவலி ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துட்டு வந்ததுனால அது வந்து என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கசங்கிடுச்சு. அயன் பண்ணணும், ஃபால்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மினிமல் ஒர்க் வச்சு தான் பண்ணியிருக்கேன். அதாவது ரொம்ப கிராண்டாலாம் பண்ணல, ஜஸ்ட் ஒரு மினிமலா இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களே என்ன கேட்டாங்க, ஆக்சுவலா நான் வந்து ஒர்க்கே பண்ண மாட்டேன் யூஸ்வலா. பட் அவங்க டெய்லர் ஆண்டியே வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி பண்ணவா, மினிமலா ஏதாவது ஒர்க் வைக்கவான்னு கேட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து நான் வச்சிருக்கிறேன். அழகா இருக்குல்ல? பட் அதை வச்சது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பிகாஸ் ரொம்ப எலிகண்டா இருக்கு, ரொம்ப ஹெவியாவும் இல்லாம ரொம்ப எலிகண்டா வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டிரா, நைக்கா இதுல இருந்தெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன், ரொம்ப வாங்கல. அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்ல கொடுத்துருக்காங்க. சேஃப் அண்ட் செக்யூரா தான் எப்பவுமே அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. மேபிலன் ஐலைனர் இது ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்குது இன்டர்நெட்ல, ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நான் ஒன்று வாங்கியிருக்கேன். இருங்க காட்டுறேன். ஃபே பியூட்டியோட லிப் விப் இது. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல காட்டுறேன், ஓகேங்களா? இதோட ஷேட் என்ன ஷேடுன்னு சொல்லிட்டு. ஃபே பியூட்டியோட லிப் விப். அதுக்கப்புறமா அவங்க வந்து எனக்கு ஒரு ஃப்ரீ சாம்பிள் கொடுத்துருக்காங்க. லாரியல் பாரிஸோட ஹைலரானிக் ஆசிட் ரீவிட்டா லிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரம் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்துட்டு இது ஆல்ரெடி என்கிட்ட இருந்த ஷேடு தான், காலி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஷேடு.
அதனால நான் இது வாங்கியிருக்கேன். இது வந்து ஃபேஸஸ் கனடாவோட டீ ரோஸ். அது ஃபேஸ்ல போட்டாலே எனக்கு ஆக்சுவலி பிங்க் கலரே பெருசா பிடிக்காது. பட் இது வந்து ஃபேஸ்ல போட்டா அது ரொம்ப நம்ம ஃபேஸே வந்து பிரிட்டியா காட்டும். அந்த மாதிரி ஒரு பிங்க், இது சூப்பரா இருக்கும் இது. அதுக்கப்புறமா கொக்கோ, நேச்சுரல் கொக்கோ. இது நான் ட்ரை பண்ணதில்ல. இதுவும் ஃபேஸஸ் கனடா தான். நேச்சுரல் கொக்கோ இதோட ஷேட். இது வந்து ஒரு மாதிரி நியூட் ஷேட், ப்ரௌன் ஷேட் இது. ஸோ அது ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா நைக்காலையா, இது நைக்கால வாங்குது. நைக்கால என்ன வாங்கியிருக்கேன்னா ஃபேஷியல் ஹேர் ரிமூவல், அந்த ஐப்ரோஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதோட ரேசர் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இது என்னது, இது ஒரு ஃப்ரீ சாம்பிள் கொடுத்துருக்காங்க, பாபி பிரவுனோட ஃப்ரீ சாம்பிள். அதுக்கப்புறமா ஒரு மஸ்காரா. இது வந்து மேபிலினோட மஸ்காரா, ஸ்கை ஹை மஸ்காரான்னு சொல்லிட்டு லிமிடெட் எடிஷன். ஸோ இது ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இதுவும் ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் சாரி காட்டினேன் இல்லையா, அப்போ நான் இன்னொன்று காட்ட மறந்துட்டேன். இங்கே பாருங்க, ஃபுல் ஒயிட் சாரி ஒன்று வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலி சென்னை சில்க்ஸில் தான் வாங்கினேன் இந்த சாரி. அது வந்து பச்சை பாஸ்ல எடுத்தது. இது வந்து சென்னை சில்க்ஸில் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ் தான், 640 அந்த மாதிரி இருந்தது. ஃபுல் ஒயிட் சாரி ஒன்று எடுத்திருக்கேன். நான் ரொம்ப நாளா ஆக்சுவலி எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஃபுல் ஒயிட் சாரி. ஸோ அங்க இது கண்ணில் பட்டுதா, நான் அதுக்கே போகல. ஆக்சுவலா என் சிஸ்டர் இன் லாக்கு சாரி வாங்க போயிருந்தேன். பட் அங்க வந்து இது கண்ணில் பட்ட உடனே நான் வந்து எடுத்துட்டேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது அப்படியே வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா ஃபைனலா ஒரு ப்ராடக்ட் காட்டணும் உங்களுக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இன்ஸ்டால ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் தான், உண்டியல். இது சேவிங் பாக்ஸ். இது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. இங்க பாருங்க, இது ஆக்சுவலா வந்து அந்த போட்டோ நான் என்ன கொடுத்தேன்னா, அதுல ரயனும் இருப்பான். ரயனுக்காக தான் இந்த பாக்ஸே வாங்கினது. அவனோட பேர் போட்டு வாங்கியிருக்கேன் பாருங்க. பட் இதுல என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, அது வந்து என்ன சொல்றது, அவனோட பிக்சரே வரல, ரயனோட பிக்சரே இதுல இல்ல. ஸோ எங்க 2 பேர் பிக்சர் மட்டும் தான். அவனோட பிக்சர் வந்து அதுல மறைஞ்சிடுச்சு போல அடியில. அது வந்து எனக்கு தெரியல. சரி, திரும்ப மேபி இந்த ஃப்ரேமுக்கு வந்து அவ்வளவுதான் வரும் போல இருக்கு. அவன் வந்து கையில இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ, பட் அது வந்து இல்ல, கிடைக்கல. ஸோ இங்க பாருங்க, அடுத்து வந்து நான் சோல்டு ஸ்டோர்ல இருந்து எனக்கும் என் பையனுக்கும் சிமிலரா ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இது என்னன்னா, எனக்கு ஒரு ஹூடி வாங்கியிருந்தேன். இந்த விண்டர் சீசனுக்கு வந்து சும்மா போட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஹூடி வாங்கியிருந்தேன். பட் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்க பாருங்க, ஐஸ்கிரீம் பிளாக் கலர். இது வந்து இந்த பக்கம் கிரீன் இருக்கும், லாவெண்டர், பிங்க், கீழே ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப பிரிட்டியா இருந்தது ஆக்சுவலா. அதனால நான் இது வாங்கியிருக்கேன். இருங்க நான் காட்டுறேன், தெரியுதுங்களா உங்களுக்கு? இது ஒரு ஹூடி. ஸோ இது வந்து ரொம்பவே பிரிட்டியா இருந்தது. அதனால நான் வந்துட்டு இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா என் பையனுக்கும் அதுக்கு சிமிலரா ஒரு டிஷர்ட் வாங்கினேன். அவனுக்கு இந்த மாதிரி ஹூடி இல்லை அந்த இதுல. ஸோ அவனுக்கும் இத மாதிரியே சிமிலரா ஒரு டிஷர்ட் கலர் கலரா. ஸோ இதுவும் வந்து ரொம்ப பிரிட்டியா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த பேங்கிள் வாங்கியிருக்கேன். இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இதுவும் ஆடம்ஸ் பேங்கிள் வேளச்சேரியில இருந்து தான் வாங்கியிருக்கேன். 299 ருபீஸ். இது வந்து சாரிக்கு மேட்ச் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இன்னொரு கலர், சேம் மாடல்ல வந்து இன்னொரு கலர். இந்த கலரும் என்கிட்ட இல்லை, ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா இங்க பாருங்க, கிரீன் கலர், கிரீன் கலர்ல இந்த மாடல். இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 269. அதுக்கப்புறமா வந்து இன்னொன்னும் வாங்கியிருக்கேன் பாருங்க, இன்னொரு கலர். மொத்தம் 4 கலர்ஸ் வாங்கினேன். இதோ இந்த ப்ளூ கலர் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய், பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு என்னோட நெக்ஸ்ட் வீடியோ நீங்க பார்க்க முடியும். ஓகேயா? பாய்.